தேவ செய்தி, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். தேவனுடைய வார்த்தைக்காக நீங்க காத்திருக்கிறீங்க. கர்த்தர் கண்டிப்பா அந்த வார்த்தையில உங்களோட இடைப்படுவாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் இன்றைக்கு கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார். ஒரு விசையாக கண்களை மூடி, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை உம்முடையதையா, இந்த வார்த்தையை நீர் ஆண்டவரே ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையில் மறைந்திருக்கிற மன்னாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும். நீங்க தான் இந்த வார்த்தையை கொடுத்தீங்க, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த உலகம் முழுவதும் இந்த வார்த்தை பேசப்பட்டிருக்கிறது. எங்களோடு இன்னைக்கு விசேஷித்த விதமாய் பேசட்டும். இந்த வார்த்தை ஆண்டவரே எங்களை புதுப்பித்து புதிய காரியங்களை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த நாள்ல உம்முடைய வார்த்தை தங்குதடையின்றி கடந்து வரட்டும். பேசும் இடைப்படும் இயேசுவின் மூல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நாளில தேவனுடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஆண்டவர் ஜனங்களை அழைக்கிறார். நம்மளை இன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு. அதே போல ஆண்டவர் வேதத்துல இந்த காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது இயேசு அழைத்து வருகிறார் அநேக ஜனங்களை. என்னன்னா, அப்பொழுது இயேசு பேதுரு கேட்கிறாரு, இயேசுட்ட ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க ஒரு காரியத்தை. என்ன சொல்லி, நாங்க எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கு. எல்லாத்தையும் நாங்க தூக்கி எறிஞ்சிட்டு இந்த நேரத்தை தேவனுக்கென்று நாங்க கொடுக்கிறோமே, எங்களுக்கு என்ன இருக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. பேதுரு கேட்டது போல பேதுரு கிட்ட ஆண்டவர் அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தையை! நியாயம் தீர்க்கிற இடத்திற்கு கர்த்தர் கொண்டு வருவாராம். அடுத்து சொல்லும் பொழுது, என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரனை, நீங்க எதை இழக்கிறீங்களோ, இப்ப எதை இழந்திருக்கீங்களோ, உங்களுடைய வருமானத்தை இழந்திருந்தாலும் சரி, நீங்க எதை இழந்திருந்தாலும் சரி, இந்த நேரத்துல கர்த்தர் கவனிக்கிறார். நீங்க இழந்திருக்கிற காரியங்கள், சகோதரனையாவது, வீட்டையாவது, சகோதரியாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியாவது, பிள்ளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ 100 அடைந்து, அந்த 100 நிப்பாட்டல, நித்திய ஜீவனையும் கொடுப்பாராம். அவனுக்கு 2 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நீங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிற நீங்கள் இந்த இடத்துல கர்த்தர் சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய மகிமையும் பரலோக காரியத்தை குறித்து உங்களுடைய கவனம் நீங்க அதிகமா அங்க வைக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாங்க, இந்த 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 ஜீவனை நீங்க அடைவீங்க. நித்திய ஜீவனை கர்த்தர் உங்கள் வசமாய் கொடுத்து வழி நடத்த போகிறார். அல்லேலூயா. நித்திய ஜீவனை கொடுப்பது அதிக நிச்சயமாய் இருக்கிறது. அது 100 பலன். என்ன செய்ய போறாரா? 100 பலனை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். சொல்றாங்க 100 தருவாராம்.
நாம 10ல் 1 பங்கு கொடுத்தா கர்த்தர் சொல்றாரு, நான் 100 உனக்கு திரும்ப தருவேன். அவரு 100 கொடுக்கிற தேவன். நான் ஏன் தேவ சமூகத்துக்கு இன்னைக்கு வரணும்? நான் ஏன் தேவனை ஃபாலோ பண்ணணும்? நான் ஏன் இன்னைக்கு நிறைய விஷயத்தை இழக்கணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, நீ எதை இழந்திருக்க நோட் பண்ணிட்டு இருந்தில்ல, 100 அதோட சேர்த்து ஒரு gift நித்திய ஜீவனையும் கொடுக்க போறேன். வேற யாருக்கும் கிடையாதுங்க. நீங்க ஆண்டவரை பின்பற்றி கொண்டிருக்கிற உங்களுக்கு தான் கொடுக்கிறார். நான் அந்த சந்தோஷத்தை இன்னைக்கு என் சகோதரி என் வீட்டுக்கு வர்றாங்க, நான் அவங்கள சந்திக்க முடியல, அவங்கள கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன், இல்ல அப்புறம் பாக்குறேன் இருக்கேன், அந்த சந்தோஷத்துக்கு கர்த்தர் 100 திரும்ப தருவாரு. நடக்கதான் போகுது. கர்த்தர் நடத்த போகிறது நிச்சயம்தான். எந்த காரியத்தின் நிமித்தம் நீ ஆண்டவருக்கென்று இழக்கிறையோ அதை திரும்ப பெற்றுக்கொள்வ. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இத என்ன சொல்ல போறாராம், நித்திய ஜீவனோடு கூட 100 காரியம் என்ன செய்ய போறாரு, 100 கொடுக்க போறாரு. அப்ப வேறு பிரித்த நோக்கம் என்ன? உங்க வீட்டுல ஒருத்தரை உங்க குடும்பத்துல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களை பெருச்சு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு. நீங்க முதல் பலனா இருப்பீங்க. உங்களை வேறு பிரிச்சிருந்தா, உங்க வீட்டுல நீங்க ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருந்தா, உங்க குடும்பத்திலே நீங்க யோசிச்சு பாருங்க, நான் தான் ஃபர்ஸ்ட் ஏசப்பா ஏற்றுக்கொண்டேங்க சபைக்கு அப்படின்னா நீ முதல் பலனா இருக்க. அப்படி நான் ஏசப்பாட்ட வந்தேன்னா எனக்கு என்ன கொடுப்பாரு, என்ன இருக்கு, எதற்காக என்னை வேறு பிரித்து தனிப்பட்ட வர சொல்லி வைத்திருக்கிறாரு? கர்த்தர் ஏன் வர சொல்றாரு? கர்த்தர் சொல்ற, நீ இதெல்லாம் இழந்தேனா நான் 100 நித்திய ஜீவனுக்கு கொடுக்க போறேன்னு ஒரு காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு சொல்றாரு, கண்டிப்பா உனக்கு உண்டு. நீ வந்ததுக்கு உனக்குள்ள ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, நீ முதற் பலனா இருக்க. எப்படி இருக்க? எப்படி இருக்க? முதல் ஃபர்ஸ்ட் காரியமா இருக்க. இப்ப நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்கன்னா நீங்க முதலா இருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்கென்று தான் இன்னைக்கு பேச போறாரு, உங்களுக்கு உண்டானது சொல்ல போறாரு, நீங்க வந்த நோக்கத்தை கொடுத்து சொல்ல போறாரு. ஒரு காரியத்தை நான் வேதாகமத்தின் ஆதாரத்துல உங்களுக்கு சொல்ல காண்பிக்கிறேன். ஒரு யாக்கோபு என்ற ஒரு தேவ மனிதன் இருந்தான். ஆதியாகமம் 25வது அதிகாரத்துல அவருக்கு 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஒருத்தர் பேரு ஏசாவும், ஒருத்தர் பேரு யாக்கோபும். 2 பேர் இருந்தாங்க. இதுல ஏசா முதற் பலன். இந்த முதற் பலனை குறித்து ஒரு வசனத்துல விளக்கம் சொன்னா, நீங்க ஏன் ஸ்பெஷல், நீங்க எப்படிப்பட்டவங்கன்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். நீங்க யாருன்னு சொல்றதுக்காக இந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்றேன். அது வேத ஆதாரத்தோட கூட. எதுக்காக என தனிப்பட்ட முறையில வேறு பிரிச்சிருக்கிறாரு, என்ன நோக்கம், அது தெரியணும்ல உங்களுக்கு. அல்லேலூயா. தெரிஞ்சுக்க விரும்புறீங்களா? அதுல பாருங்க 27வது வசனத்துல, இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும். ஏசா யாரு? மூத்தவன். அவன் என்ன செஞ்சான்? வேட்டையில் வல்லவனா வந்தான். வன சஞ்சாரியுமாய் இருந்தான். வன சஞ்சாரினா என்னங்க? வன சஞ்சாரி நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா ஊர் சுத்துறவர். வீட்டுக்கே வரமாட்டாரு. குதிரை எடுத்துட்டு வேட்டையாடுறேன் விளையாடுறேன்னு இவர் வாட்டு காட்டுக்குள்ள மான வேட்டையாடவும், முயலை வேட்டையாடவும், மாடுகளை வேட்டையாடவும் இவர் அப்படியே வன சஞ்சாரி. எப்பயாவது அதுல வேட்டையாடி மிகுதியா சேர்ந்துருச்சுன்னா அவர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருவாரு. வன சஞ்சாரி என்றால் ஊர் சுத்துகிறவர் என்று நம்ம ஊர் பாஷையில அர்த்தம். சரி, பார்க்கலாம். தொடர்ந்து இவர் என்ன செஞ்சாரு? வனசஞ்சாரியாயிருந்தார். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். எப்படி அவன் எப்படி பாருங்க கேரக்டர், குணசாலியும் கூடாரவாசியும். வீட்டுக்குள்ளேயே இருந்து காரியத்தை சாதிக்கிற ஒரு கூட்டம். தனக்கு தேவையானவைகளை எப்படி செய்வாரு? வீட்டுக்குள்ளே இருந்து அம்மாட்டை சொல்லி இதை சொல்லி அவர் காரியத்தை சாதிச்சு எல்லாத்தையும் வாங்கிக்குவாரு. அவர் கூடாரவாசி, குணசாலியானா அந்த 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 ஞானம் அவர்கிட்ட இருந்துச்சு. 2 பிள்ளைகளை கர்த்தர் இப்படி அங்க வைத்திருக்கிறாரு. இந்த 2 பிள்ளைகளை யாருடைய காரியங்கள்? ஆபிரகாம்
ஈசாக்கு யாக்கோபுடைய புத்திரர்கள். அல்லேலூயா. இவங்க என்ன செய்யறவங்க? ரெட்ட பிள்ளையா பிறந்தாங்க. ஒருத்தர் எப்படி இருந்தாரு? குணசாலியா இருந்தாரு. ஒருத்தர் வனசஞ்சாரியா இருந்தாரு. இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாங்க? தேவன் சந்ததியா, குறிப்பிட்ட சொல்லப்படுகிற சந்ததியா அவங்க வந்தாங்க. ஆனா வந்ததுல ஒருத்தவன் மூத்தவனா இருந்தான். மூத்தவனுக்கு ஒரு விசேஷ காரியம் வச்சிருந்தாரு. யூதர்களுக்குள்ள, ஆண்டவர் தேர்ந்தெடுத்த எபிரேயர்களுக்குள்ள ஒரு மூத்தவனுக்கு ஒரு விசேஷித்த ஒரு காரியம் வச்சிருந்தாரு. என்ன தெரியுமா? அது என்ன வச்சிருந்தார் தெரியுமா? சேஷ்ட புத்திர பாகம். சேஷ்ட புத்திர பாகம்னா யாரு ஃபர்ஸ்ட் பிறந்திருக்கானோ, நீ ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டேனா நீ தான் சேஷ்ட புத்திரன். என்ன இருக்கு நான் அப்புறம் சொல்றேன் உங்களுக்கு, அப்பதான் புரியும். ஏன் நான் ஸ்பெஷல், என்னத்துக்காக உங்களை வச்சிருக்காரு, என்னெல்லாம் செய்வாரு, ஏன் உங்க வார்த்தை கர்த்தர் சமூகத்துல போய் சேருது, ஏன் கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு, எந்த காரியத்தை உங்களுக்காக செய்யறாருன்றதை நீங்க தெரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அந்த காரியத்தை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரிய வைப்பார். இன்றைக்கு கர்த்தர் அங்க என்ன சொல்றாரு? இவன் என்ன செய்யறான்? வனசஞ்சாரி ஏசா அவன் என்ன செஞ்சான்? ஒரு சின்ன காரியத்துக்காக பசி தாங்க முடியலன்னு என்ன செஞ்சுட்டான்? சேஷ்ட புத்திர பாகத்தை கொண்டு போய் யாரு கொடுத்துட்டான்? தம்பி கொடுத்துட்டான். ஏங்க, ஆண்டவர் முதல்ல வர்றவங்களுக்கு எதை கொடுத்து வச்சிருக்காரு? முதல் பிறப்பு, கற்பத்தின் அந்த பிறப்புக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்து வச்சிருக்காரு. சேஷ்ட புத்திர பாகத்திற்கு விசேஷித்த காரியம் இருக்கு. 3 காரியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் அதை குறித்து உங்களோட கூட சொல்றேன். 3 காரியம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அவங்க 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 அதை பெற்றுக்கொள்றதுக்கு 3 விதமான ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இத நீ இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஆண்டவர் அந்த சேஷ்ட புத்திர பாகம் எப்படி உனக்கு தெரியாம உங்ககிட்ட இருக்குன்றத ஆண்டவர் தெளிவுபடுத்த போறாங்க. எது நிமித்தம் இந்த ஏசா இழந்து போனான்னா, சாப்பாடுனால நிறைய விஷயத்தை இழந்துருவோம். இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் காண்பித்து கொடுக்கிறாரு. சமைக்கணும், சாப்பாடின் காரியம். இதனால எதை இழந்து போயிடுவோம் தெரியுமா? தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற 3 ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போவோம். அல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டு, சேஷ்ட புத்திர பாகத்தின் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் அந்த வசனத்துக்கு திரும்ப உங்களோட கூட நான் பேசுகிறேன். முதல் காரியம், அந்த கர்த்தருடைய முதல் சிறப்பான பங்கு அந்த சேஷ்ட புத்திர பாகனுக்கு கிடைக்குமா? கர்த்தர் எதை பெஸ்டா வச்சிருக்காரோ அதுல சிறப்பானது, பெஸ்டா வச்சிருக்கிறதுல சிறப்பானது அந்த சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறவனுக்கு கிடைக்குமா? எங்க வீட்டுல நான் தாங்க ரட்சிக்கப்பட்டேன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ தேவனை தேடிட்டு இருக்கியா? எனக்கு என்னங்க இருக்குன்னா கர்த்தர் சொல்றாரு, ஒரு சிறப்பானது கர்த்தர் வைத்திருக்கிறதுல ஒரு சிறப்பு உனக்கு ஒண்ணு இருக்கு. இரண்டாவது காரியம், கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் வம்சத்துக்கு கூறிய உன் ஆசீர்வாதம் என்ன இருக்கோ அது ஓ மூலமா உன் பிள்ளைகளுக்கோ உன் குடும்பத்துக்கு கடந்து வர்றதுக்குரியது ஓ மூலமா வந்து இறங்குது. வம்சத்தின் ஆசீர்வாதம். சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து உங்கள்கிட்ட சொல்றேன். முதல் காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இரண்டாவது காரியம் வம்சத்தின் ஆசீர்வாதம். அது அவன் மேல இருக்கும் எப்பயுமே. என்னன்னா, பரம்பரையா ஒரு ஆசீர்வாதம் கடந்து வருது பாருங்க, அந்த ஆசீர்வாதம் அந்த சேஷ்ட புத்திர பாகம் அவன் மேல இருக்குமா? நான் முதல் பலன்னா ஓ மேல அந்த ஆசீர்வாதம் இருக்கும்பா. விசுவாசிக்கிறியா? மூணாவது காரியம், தகப்பனுடைய அந்த அவனுடைய எல்லா சொத்து இருக்கு பாருங்க, ஆஸ்திகள் சொத்து எல்லாமே, அந்த காரியத்தை பெற்றோர்களின் ஆசீர்வாதம் அவன் மேல இருக்குமா? 3 விதமான ஆசீர்வாதம். ஒன்று கர்த்தருடைய ஆசீர்வாதம், ரெண்டாவது வம்சங்களின் பரம்பரையா வரக்கூடிய ஆசீர்வாதம். சாபம் இல்லைங்க, ஆசீர்வாதம் மட்டும் வருமா? சேஷ்ட புத்திர. அப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, இந்த 3 ஆசீர்வாதம் ஓ மேல வந்து பலிக்கும். அல்லேலூயா.
எப்படி கொடுக்கிறார்னா, நீ உன் குடும்பத்தார்ல, உன் உறவினர்கள்ல, உன் சொந்த பந்தத்துல நீ முதல்ல ரட்சிக்கப்பட்டவனா இருந்தேனா, நீதான் அந்த சேஷ்ட புத்திர பாகம் பெற்ற மனிதன். ஆண்டவர் சொல்றாரு, ஏசா ஒரு அற்பமான ஒரு கூழுக்காக, உணவுக்காக எதை இழந்து போனான்? தேவன் கொடுத்த இந்த 3 ஆசீர்வாதத்தை இழந்து போனான். சகோதரர்கிட்ட போய் சொன்னான், ரொம்ப பசியா இருக்கு, களைப்பா இருக்கு, நீ எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தேனா நான் உனக்கு அதை தந்துடுறேன். அது தேவன் கொடுத்தது. தேவன் கொடுத்ததை எடுத்து மற்றவர்களுக்கு. நீங்க கொடுக்கிற ஜப குறிப்பை நான் ஜெபிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, நான் ஏசப்பா கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருங்குவேனா இல்லையா? உங்களால நெருங்குறேனா இல்லையா? எனக்கு இன்னும் ஆண்டவரோட ஐக்கியம் இன்னும் அதிகரிக்குதா இல்லையா? நீங்க ஜெபிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப உங்களுடைய நெருக்கம் தேவனோடு கூட இன்னும் அதிகமாகும். நீங்க எனக்கு கொடுக்க கொடுக்க நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கேன்? தேவனோடு கூட உங்களுக்காக நான் போய் நிற்க ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான அந்த டாபிக்ல ஆண்டவர் பேசிக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு நான் செய்தியை வாங்குறதுக்கு எனக்கு போராடிட்டேன். நிறைய போராட்டங்களை தாண்டி ஆண்டவர் கொடுத்தாரு. என்னன்னா, உன்னை வேறு பிரித்திருக்கிற நோக்கத்தை முதலாவது அறிந்து கொள். நான் என்ன செய்ய போறேன்? நூறத்தனையா கொடுக்க போறேன் வர்றவனுக்கு. எதை இழந்தாலும் சரி, காசு இழந்தாலும் சரி, நேரத்தை இழந்தாலும் சரி, எதை இழந்தாலும் சரி, நான் நூறத்தனையா கொடுப்பேன். யாருக்காக? ஏசப்பாக்காக. நீங்க இழந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியுதா? ஆனா சாப்பாடுக்காக ஏசப்பாவுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இந்த 3 ஆசீர்வாதம் யாருக்கிட்ட முந்தி போனாங்களோ அவங்கள்ட்ட கடந்து போயிடும். புரியுதா? நீ இழந்தா நூறத்தனையா, கிஃப்ட் நித்திய ஜீவன். கர்த்தர் சொல்றாரு, இவன் என்ன செஞ்சான்? சாப்பாடு வன செஞ்சாரு. எப்ப பார்த்தாலும் இந்த சாப்பாடுக்காக அலைஞ்சு 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 வேலைக்கு போகணும், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், ஊரை சுத்தி சுத்தி. எவ்வளவு காலம் நம்ம உழைப்போம்னு நினைக்கிறீங்க? ஓடுவோம்னு நினைக்கிறீங்க? நோய் வந்தா யார்கிட்ட போய் நிப்பீங்க? அப்புறம் சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட இருந்தே நம்ம எல்லாவற்றையும் செய்து கொண்டு ஜெபித்து கொண்டு ஆண்டவருடைய பலத்தோடு கூட ஓடும் பொழுது, வீட்டுல நாளைக்கு சாப்பிடணும் இல்லைங்க, அதுக்கு இன்னைக்கு ஓடினாதானங்க. உன் சேஷ்ட புத்திர பாகத்தை ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு விட்டுட்டிய, இன்று உன் சேஷ்ட புத்திர பாகத்தை நீ இழந்திய. எதுக்காக? சம்பாரிச்சாதானே சாப்பிட முடியும். எதுக்காக அவன் இழந்தான்? பாருங்க, ஒரு சம்பவம். இந்த இந்த புதிய ஏற்பாடு காலத்துல ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் நடபடிகள் 22ஆம் அதிகாரம் 27, 28. அப்போஸ்தலர். அப்பொழுது சேனாபதி பவுலினிடத்தில் வந்து, நீ ரோமனா? எனக்கு சொல் என்றான். என்ன கேட்கிறாரு? நீ ரோமனா? ரோமனா? எனக்கு சொல்லுன்றாரு. அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். யாரு சொல்றா? பவுல் சொல்றாரு. பவுல்கிட்ட கேட்கிறாரு சேனாபதி, நீ ரோமனான்னு கேட்கிறாரு. ஆமா நான் ரோமன் தான் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? கவனிங்க, அப்படி கவனிச்சு. சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். ரோமர்களா அந்த குடியுரிமை பெறுவதற்கு அந்த திரவியத்தை கொடுத்துதான் அந்த 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 இதை வாங்கணுமா, அந்த குடியுரிமை வாங்கணுமா. இப்ப சிஸ்டர் சொன்னாங்கல்ல, என்ன சர்டிபிகேட்டு? வாரிசு சர்டிபிகேட்டு. நான் தான் அவரோட பிள்ளை அப்படி வாங்குறோம் பாருங்க. அதுக்கு என்ன செலவிட்டாங்களா? இன்னைக்கு சாட்சியை பார்த்தீங்களா? கரெக்டா செய்திக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காரா கர்த்தரு? செலவிடுறதா வேணாமா? காசு இருந்துச்சாவுல. இந்த சேனாதிபதி சொல்றாரு, நான் திரவியத்தை, அதாவது பணத்தை செலவிட்டு தான் நான் குடியுரிமை வாங்கினானா, நான் தான் அவர் பிள்ளை அப்படின்னு பணம் செலவு பண்ணி என்ன செய்யறாங்க? வாங்கினாங்களாம். இவங்க என்ன செய்யறாங்க?
ரோமர் இந்த குடியுரிமை வாங்குறதுக்கு பவுல்கிட்ட கேட்ட உடனே பவுல் இப்ப பேச ஆரம்பிக்கிறாரு. நான் அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த ஸ்லாக்கியத்திற்காகவே தான் நான் பிறந்தேன். எப்படி எப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கேட்ட உடனே ஒரு காரியத்தை கவனிங்க. ரொம்ப எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. இவங்க அப்பா அம்மா, யாராரு, பவுலோட அப்பா அம்மா வியாபாரத்திற்காக ரோமபுரி அந்த நாடுகளுக்கு, அந்த பட்டணங்களுக்கு போயிருக்கும் பொழுது அங்க இவர் பிறந்தாராம். இந்த பவுல அங்க பிறந்ததுனால இந்த குடியுரிமை அவருக்கு அங்க கிடைச்சிருக்கான். தேவனுடைய பிளான் இருக்கா இல்லையா? எந்த காரியமானாலும் தேவனுடைய பிளான் இல்லாம நடக்காதுங்க. ஏன்னா இவனை வல்லமையா தேவன் ஊழியத்துக்கு பயன்படுத்த போறாரு, வேறு பிரிக்க போறாரு, அழகா அவனை கொண்டு வந்து வைக்கிறாரு. எப்படி? ரோமனா அந்த இடத்துல நிறுத்த வைக்கிறாரு. ஏன்னா இந்த சேஷ்டபுத்திர பாகம் அப்படிதான் இருக்கு. கர்த்தரால் கற்பத்தில் பிறக்கிற அதாவது கர்த்தர் சொல்லி வாக்கு கொடுத்து பிறக்கிற ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கர்த்தர் அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை வைக்கிறார். அல்லேலூயா. அதை கொடுக்கிறாரு. முதற் பலனுக்கு என்ன கிடைக்குது? அது ஒரு தனி பிறவி. அது கர்த்தர் கொடுக்கிற சிறப்பான அந்தஸ்து தான். எழுதியிருக்கு, அதோடைய விளக்கத்துக்கு எழுதியிருக்கு, தனி பிறவியா சிறப்பான அந்தஸ்து கர்த்தர் கொடுக்கிறாராம். சிறப்பான ஆசீர்வாதம் அந்த பிள்ளை மேல இருக்குமா, மூத்தவன் மேல. என்னெல்லாம் இருக்கு? அந்தஸ்து, தனி பிறவி, சிறப்பான அந்தஸ்து, சிறப்பான ஆசீர்வாதம், 3 அந்த பிள்ளை மேல இருக்குமா. நீங்க இந்த மாதிரி சோகமா வாங்கிட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தேவன் உங்களுக்கு ஒரு 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஏன்னா நீ கர்த்தரை உன் வீட்டுல ஸ்பெஷலா நீ தேடிக்கிட்டு இருக்கனால கர்த்தர் உன்னை சேஷ்ட புத்திர பாகன் என்று சொல்லுகிறாரு. உனக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. நீ உணவுக்காக, சாப்பாடுக்காக வேலை செய்ய, அதுக்கு போகணும் இதுக்கு போகணும்னு இந்த 3 இழந்துராத. கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம், வம்சங்களின் ஆசீர்வாதம், என்ன செய்யுது? பெற்றோர்களின் ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதத்தை நீ இழந்து போயிடாதன்னு சொன்னாரு. அல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, அவன் சிறப்பானவன், அந்தஸ்து உடையவன், ஆசீர்வாதம் அவனுக்கு மேல இருக்கும். இந்த 3 காரியம் அவனுக்கு 6 காரியம் சொல்றாரு. அவன் மேல தங்கி தாபரிக்குமா. அவனுக்கு தன்னுடைய தகப்பனுடைய அந்த தேவன் கொடுத்த திட்டத்தின்படி மூத்தவனா, யாரும் ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களோ, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டீங்களோ, உங்க வீட்டுல கர்த்தரை நீங்க பிடிச்சு கொண்ட உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். வேதத்துல ஒரு காரியம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல பாருங்க. லூக்கா 15:31. அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய். என்ன சொல்றாரு? மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், என் கூட இருக்க, எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. அப்பா சொல்றாரு பாருங்க. ஏசப்பாவோடைய இருந்தா சேஷ்ட புத்திர பாகத்தை வைத்திருக்கிறவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தான். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு தூரமா போகிறவங்களுக்கு இல்ல, ஆண்டவரோட இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு எல்லாமே அவங்களுடைய தானா. ஏங்க, ஆண்டவர் ஜெபித்து ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது பிசாசு அலறி ஓடுறான். எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? வியாதி சுகமடையுது. அப்போ ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்குதா நடக்கலையா? கர்த்தர் அந்த அதிகாரத்தை ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுக்குறாரா இல்லையா? ஏன்னா நீங்க சேஷ்ட புத்திர பாகம் வாங்கினவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த மூத்த பிள்ளைன்னு அங்கீகாரத்தை வாங்கினதுனால கர்த்தர் கொடுத்த அதிகாரம் உங்க மேல இருக்கு. அதனால கிரிகை நடக்குது. புரியுதா? கர்த்தருடைய கிரிகை ஏன் நடக்கு தெரியுமா? கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற காரியத்தினால. இந்த 3 ஆசீர்வாதத்தை அவன் தலைமையில வச்சிருக்கார். உன் வம்சத்திலிருந்து வரக்கூடிய சாபம் அல்ல, ஆசீர்வாதம் உன்மேல் வந்து பழிக்கும். கர்த்தரிடத்துல வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல சிறப்பானது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய தாய் தகப்பனுடைய
அந்த ஆசீர்வாதம் பரிபூர்ணமா உனக்கு கிடைக்கணும்னா கர்த்தர் சொல்றாங்க, நீங்க சிறப்பானவங்க, விசேஷித்தவங்க, நித்திய ஜீவனுக்கு ஏற்றவங்க. கர்த்தர் உங்களை வேறு பிரித்திருக்கிறது உண்மை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறது உண்மை. கர்த்தர் உங்களை நடத்துகிறது உண்மை. அதுக்கு தான் சொல்றாரு, அதற்கு தகப்பன் சொல்றாரு, மகனே நீ எப்பொழுது என்னோட இருக்கிறாய், எனக்கு உண்டானது எல்லாம் உன்னுடையதா இருக்கு என்று என்ன சொல்றாரு? மூத்த குமாரனை பார்த்து தகப்பன் அந்த வார்த்தையை சொன்னாரு. இளைய குமாரன் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டு ஓடி போயிட்டாரு, சொத்தை பிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு. என்ன செஞ்சாரு? அப்படி ஆகி போச்சு. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாங்க, நீ சிறப்பானவன், விசேஷித்த காரியங்களை உடையவனாய் கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார். மூத்த பிள்ளைக்கு கர்த்தர் தரும் சிறப்பானவைகள், விசேஷித்தவைகள். அல்லேலூயா. ஏசா வாழ்க்கையில நடந்த காரியம், அவன் போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவனை இழக்காம போயிருந்தானா அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. அற்பமான காரியத்துக்காக தேவனை விட்டு தள்ளி போயிடக்கூடாது. யூதாஸ் காரியத்து இந்த பணத்துக்காக ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டான். உயிருக்கு பயந்து கர்த்தரை விட்டு ஓடி போன சீஷர்களும் உண்டு. எது அற்பமா பாருங்க. தேவன் அந்த நடத்துற பாதைகள் ஒவ்வொன்றும் வித்தியாசமா இருக்கு. மதுரை பட்டணத்திலிருந்து கர்த்தர் திருச்சி பட்டணத்துக்கு கொண்டு வந்தாரு. நாங்கள் இங்கேதான் ஊழியம் செய்யணும், எங்களுக்கு ஆசை. ஆண்டவருக்கு ரொம்ப நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ரொம்ப நாள் ஜெபித்து அந்த பட்டணத்தை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக கொடுத்தார். நாங்கள் இவன் வந்துட்டேன், இங்கே தான் வாழ்வேன், இங்கே தான் சாவேன், உங்களுக்காக தான் நிற்பேன், உங்களுக்காக தான் ஜெபிப்பேன், உங்களுக்காகவே இந்த ஊழியத்தை செய்து முடிப்பேன். கர்த்தர் கொண்டு வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றாம போக மாட்டேன். கர்த்தர் எனக்கு இங்கே கொடுத்ததை நான் உங்களுக்காக என்னை கொடுத்துருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் திறப்புல நிற்பேன். கண்டிப்பாக நாங்கள் ஏன்னா பாருங்க, போன வாரம் ஒரு சின்ன விபத்து மாதிரி மாட்டிடுச்சு. அதில் நாங்கள் சிக்கி என்ன ஆயிருப்போமோ தெரியல. ஆண்டவர் ஒரு பெரிய லாரி விபத்துலேருந்து எங்களை தப்புவித்து காப்பாற்றினார். கர்த்தர் ஒரு செகண்டு, ஆமாம் என்ன வேணாலும் நடந்திருக்கும். ஒய்ஃபை ஏற்றி, எண்ணெய் ஏற்றி, லாரி பிள்ளையை ஏற்றி எல்லாம் முடிச்சிருக்கோம். ஆனால் என்னை உயிரோடு வச்சிருக்கதே உங்களுக்காக நான் நினைக்கிறேன். அதனால நான் உங்கள் யாருக்காக என்ன வேணாலும் உயிரையே கொடுக்கறது தயார் நிலைக்கு யோசிக்கிறேன். கர்த்தர் அந்த நிலையை எனக்கு இன்னைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் அந்த காரியத்தை எனக்கு காண்பித்து கொடுத்திருக்காரு என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லாவற்றையும் செய்வதற்கு கர்த்தர் எப்படி பவுல் எல்லாரும் இந்த உலகத்துல வந்து தன் ஜீவனை பொருட்டா எண்ணாம ஊழியத்தை முடிச்சாங்க. கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை கர்த்தருக்காக வைராக்கியமா செஞ்சா ஜெயிச்சிருவான், நித்திய ஜீவனை அடைவான். ஆண்டவர் சொன்னாரு, நீ எதை இழந்தாலும் நூறத்தனையா பெற்றுக்கொள்வேன்னாரு. நான் நம்புறேன், நூறத்தனையா கர்த்தரிடத்துல இருந்து வாங்குவேன் என்று. அல்லேலூயா. தேவன் எங்களை அழைத்த அழைப்பும் எங்களை என்ன செஞ்சிருக்காரோ அது மாறாதவைகளே. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் இந்த பரலோக குடியிருப்பின் உரிமைக்கு எங்களுக்கு கொடுத்திருக்காரு, நான் விசுவாசிக்கிறேன். உங்களுக்காக நாங்கள் நிற்போம். ஜெபிக்கிறதற்கு கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திற்காகவும் கர்த்தர் அந்த சுதந்திரத்தை நீங்க அடையிற வரைக்கும் நாங்க ஜெபிப்போம். அல்லேலூயா. கர்த்தர் தந்த முதன்மையான காரியங்கள், வரங்கள், தாளந்துகள், அபிஷேகங்கள், வல்லமைகள், பொறுப்புகள், இப்படி பல காரியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதன் மேலும் இருக்கிற எங்க மேல உங்களை காத்து கொள்றதுக்கு உங்களுக்காக ஜெபிக்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக ஜெபிக்கிற பொறுப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தந்த அந்த வரங்களையும் அபிஷேகங்களையும் அழைப்பையும் வைத்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த பில்டிங், இந்த சூழ்நிலை இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு ஆத்துமாவும் விலை மதிக்க முடியாது. அவங்களுக்கு தேவைகள் அநேகம் உண்டு. அவர்கள் தேவனிடத்துல ஒவ்வொரு வாரமும் உலகத்துக்குள்ள ஜெயிக்க முடியாம போராட்டத்துல தத்தளிச்சுதான் இயேசுவின் இடத்துல வந்து ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்ளணும்னு கடந்து வந்திருக்கிறாங்க. கர்த்தர் இன்றைக்கு அதனாலதான் சொல்றாரு, நீ எதை இழந்தாலும் நூறத்தனையா உனக்கு கொடுக்க தான் போறேன், அதுல நீ சந்தேகப்படாத.
அது நூறத்தனையா உன் வாழ்வை நிரப்பதான் போகிறது. ஜீவனையும் கொடுப்பேன். ஏசு கொடுத்தாரா இல்லையா? ஏசு கொடுத்தாரே. நம்மள்ட்ட ஏதாவது கேட்டாரா? நம்முடைய பாவத்திற்காக தன் ஜீவனை கொடுத்தாரு. நம்மளை மீட்டெடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? நாம ரொம்ப முக்கியம். நாம நரகத்துக்கு போயிடக்கூடாது, பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறது அவ்வளவு முக்கியம்னு ஏசு கிறிஸ்து நாம தேடுற ஒரு உயிரை கொடுத்தாரு. நீங்க உங்க கூட இருக்கிறவங்களுக்காக எதையாவது ஒன்ன செஞ்சாது அவங்கள ரட்சிப்புக்குள் நடத்திடணும். ஒருத்தரை கூட விட்டுறக்கூடாது. ஏன்னா அவங்க நரகத்துக்கு போகும்பொழுது நாம பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கிறதுல பிரயோஜனம் என்ன? நம்ம அப்பாவை ஃபாலோ பண்றோம்னு சொல்றதுக்கு எதுங்க அடையாளம்? அவங்கள நரகத்துல விட்டுட்டு நம்ம பரலோகம் போறதா அடையாளம்? சொல்லுங்க. உங்க பிள்ளைகளையோ, உங்க கணவரையோ, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களையோ யாரையோ ஒருத்தவங்க விட்டுட்டு நாம கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை, உங்களை பாதுகாக்கிற மாதிரி வேற யாரையும் பாதுகாக்க மாட்டாரு. அது தெரிஞ்சுக்குங்க. அவ்வளவு பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கு. ஏன்னா இந்த ஓய்வு நாள்ல தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிற உங்களுக்கு முதற் பலன் அன்று சொல்றாரு, சேஷ்ட புத்திர பாகம் உன் மேல இருக்கு. 3 ஆசீர்வாதங்களும் கர்த்தர் உன் மேல பழிக்கும் இருக்காரு. கர்த்தரின் ஆசீர்வாதத்திலேயே ஸ்பெஷல் விசேஷித்தது கிடைக்குமா? எல்லாருக்கும் கொடுப்பாரு தேடுறவனுக்கு. ஆனா உனக்கு சேஷ்ட புத்திர பாகம் இருக்கிறவனுக்கு விசேஷித்தது. அதனாலதான் நீங்க வேறு பிரிக்கப்பட்டவங்கன்னு சொன்னேன். நீங்க எல்லாம் தனியா வந்திருக்கீங்கல்ல. கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு வந்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க அந்த சேஷ்ட புத்திர பாகத்தின் முதற் பலனாய் மாறி இருக்கீங்க. கர்த்தர் அதற்கு கொடுக்கிறாரே. இந்த உலகத்துல நாம எவ்வளவு பெரிய வல்லமையுடையவர்களாய், படித்தவர்களாய், எத்தனை மேதாவிகளாய், கட்சியில பெரிய தலைவர்களாய், அரசு அதிகாரிகளாய், பெரிய கிரிக்கெட்லயோ இல்ல ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல எதுல சம்திங்ல பெரிய ஆளா இருந்தா கூட, ஆனா கர்த்தரிடத்துல இருக்கிற காரியம், பரலோகத்தினுடைய மேன்மையின் ஒரு காரியம், எவனுக்கும் கொடுக்காத பாதுகாப்பு, யாருக்கு இல்லாத ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அவங்களுக்கு இல்ல. இந்த உலகில் எவ்வளவு பெரிய படிப்பு இருந்தாலும் சரி, விஞ்ஞானியா இருந்தாலும் சரி, அந்தஸ்து இருந்தாலும், அறிவு இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், செழிப்பு இருந்தாலும், இந்த உலகத்தோட அது தங்கிருமா? எதை சார்ந்து இருக்க கூடாது என்றால், நம்முடைய திறமையையும், நம்முடைய படிப்பையும், நம்மளுடைய காரியத்தையும், என்னதான் நம்ம படிச்சிருந்தாலும் கர்த்தரை போய் சார்ந்து நிற்க வேண்டும். என்ன வேலை செஞ்சாலும் நீ கர்த்தரை சார்ந்து நின்னா அந்த வேலை ஆசீர்வாதமான வேலையா, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. இங்க பாருங்க, நீங்க வேலை செஞ்சா நீங்க வேலை செய்ய முடியும், ஆசீர்வாதம் பெற முடியும். ஜெபம் பண்ணிட்டு வேலை செஞ்சா வேலை நடக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த ஆசீர்வாதம் ஜெபம் பண்ணா நிலைச்சு நிற்கும். அது வீண் விரயத்துக்கு விட்டுற மாட்டார். ஜெபம் பண்ணி செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் வீண் விரயமாய் ஆகாது. வீண் விரயத்திற்குள்ளே கர்த்தர் விட மாட்டார். அதனாலதான் இந்த 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 காரியத்தை குறித்து எங்களோட பேசி வரும்பொழுது கர்த்தர் சொல்றாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தாளந்து இருக்கு. அந்த தாளந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 15 - 18 வரைக்கும் அந்த தாளந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாளந்தும், ஒருவனிடத்தில் 2 தாளந்தும், ஒருவனிடத்தில் 1 தாளந்தும் கொடுத்தாங்க. உங்ககிட்ட இருக்க திறமைய பார்த்து கர்த்தர் கொடுப்பாரு. நீ கர்த்தருக்காக எதையாவது செய்யறவன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, கர்த்தர் உன் திறமைக்கு தக்கதான பலனை கர்த்தர் உன்கிட்ட கொடுப்பாரு. எப்படி? இம்மையிலும் மறுமையிலும் நூறத்தனையான ஆசீர்வாதத்தை உன் கையில கர்த்தர் கட்டாயம் கொடுப்பாரு. ஏங்க, இந்த உலகத்துல கர்த்தருக்காக வாழ்ந்துட்டு பரலோகம் போலன்னா என்னங்க இருக்கு? அப்புறம் உங்களை வேறு பிரிச்சிருக்கேன்ட்டாரு. நீங்க பரலோகம் போகாம இருந்து பிரயோஜனம் என்ன? இப்ப நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் மாத்திக்கணுமா இல்லையா? கர்த்தருக்கு ஏற்றபடி, ஆசீர்வாதத்துக்கு ஏற்றபடி, பெற்றுக்கொள்றதுக்கு ஏற்றபடி. அதுன்னு சொன்னாரு, உனக்கு கொடுத்திருக்கிறத நீ இழந்து போயிடாத. பொறுப்பு கொடுத்திருக்காரா?
சபையில ஏதாவது ஆண்டவர் வந்து ஆலயத்துல அவரு உனக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுக்கிறாரா, மறுக்காம கத்தடத்துல செய்யுங்க. ஏன்னா கத்தர் உனக்கு ஏத்த தாளந்து நீ செய்வ, அதை பெருக்குவன்னு நினைச்சுதான் உன்கிட்ட அந்த வேலையை கொடுக்கிறாரு. என்ன செய்வேன்னு, நீ அதை 5 தாளந்த 10 மாத்துவ, நீ இந்த சபையை நல்லா பார்த்துக்குவேன்னு தான் கத்தர் உன்கிட்ட சபையை கொடுக்கிறாரு. நீ இதை சுத்தமா பார்த்துக்குவ, இது என்னுடைய ஆலயன்னு பரிதபிப்பு உனக்கு இருக்கும். இந்த காரியத்துல சபை ஒழுங்குகள்ல எல்லா காரியத்துல நீ கத்தர் இடத்துல உண்மையா இருப்பேன். கத்தர் உன்னை பார்த்துதான் உன்னை வேறு பிரிச்சு இந்த வேலையை கொடுக்கிறாரு. கத்தர் எத்தனை பேர் அழைக்கிறாரு, எத்தனை பேருக்கு அழைப்பு வருது? ஏன் எல்லாரையும் கூப்பிடாம ஒரு சில பேர் தேர்ந்தெடுத்து வெளியே கூட்டிட்டு வந்திருக்காரு? சேஷ்ட புத்திரபாக அவன் மேல தங்கி இருக்கணும், அவன் மேல இந்த 3 ஆசீர்வாதம் இருக்கணும், அவன் விசேஷித்தவனா இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் அவங்கள வேறு பிரிச்சு கூட்டு வந்திருக்காரு. எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம குடும்பத்துல. இன்னைக்கு நாம ஏன் வந்தோம்? நீ விசேஷித்தவன் தான். என்ன தெரியுமா, கத்தர் உன்னை நம்புறார்ன்றத நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தங்களை, ஒரு மனிதனை உங்க இடத்துல கத்தர் காண்பிச்சிட்டாருன்னா, அந்த ஆடு தத்தளிக்கிறதையும், அந்த ஆடு கண்ணீர் சிந்துறையும், அந்த கடன்ல போராடுறதையும், வியாதியில போராடுறதையும் நீங்க பாக்குறதுக்காக கத்தர் உங்ககிட்ட கொண்டு வந்து காண்பிக்கிறாரு. எனக்காக இல்ல, அந்த ஆடு நரகத்துக்கு போயிடாம, அந்த ஆடை ஓனாய் வந்து பட்சித்து போடாம நீ அந்த ஆடை காப்பாத்துவேன்னு ஒன்ன நினைச்சுதான் கத்தர் என்ன செய்யறாரு, உன்கிட்ட கூட்டிட்டு வராரு. நீ அந்த ஆடை வழி நடத்திடுவேன்னு அவர் நம்புறாரு. இருக்கா இல்லையாங்க? அப்ப அவர் அப்படி ஏமாந்து போனார்னா என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில எப்பயாவது தவறலாம். எப்பயுமே தவறுனா அப்ப ஏதோ ஒண்ணுக்காக தேவன் நம் மேல வச்சிருந்த அந்த அபிஷேகத்தை இழந்து போறதான அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்துக்காக கத்தர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் அது எனக்கு முக்கியம் இல்ல, நான் அந்த ஆசீர்வாதத்தை உருவாக்குவேன். நம்ம நினைக்கிறோமா இல்லையா? என்னால உருவாக்க முடியும்னு ஆண்டவர் சொல்ல, மாத்துக. கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அதோட வேதனை வருமா? அப்ப வியாதி வராதுங்க, வேதனை வராதுங்க. வேதனை ஆண்டவருக்கு அனுமதிக்க மாட்டார். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரு என்ன கொடுப்பாரு? வேதனை கொடுப்பாரா? சந்தோஷத்தை, மகிழ்ச்சிய, பரிபூர்ணமா வேலையில ஆசீர்வாதத்தை மிகுதியா கொடுக்கணும்னு நினைச்சுதான் இன்னைக்கு சொல்றாரு. ஆண்டவர் கொடுக்கிற பொறுப்பை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அப்ப உங்களுக்கு கொடுத்த தாளந்த நீங்க என்ன செய்யணும்? உங்களுக்கு பாடுற தாளந்து இருக்கா? உங்களுக்கு ஜெபம் பண்ணக்கூடியது இருக்கா? கூடி ஜெபம் பண்ணுங்க. கத்தர் உங்கள்கிட்ட 5 கொடுத்துட்டு உங்கள்கிட்ட கணக்கு கேட்க ஒரு நாள் வரும் பொழுது நீங்க புதைச்சு வச்சவங்களா நின்றாதீங்க, அதை மூடி வச்சவங்களா நின்றாதீங்க. கத்தர் உங்கள்கிட்ட கேட்க வருவாரு. ஏன்னா நான் சேஷ்ட புத்திரமாக உன் மேல கூட வச்சிருக்கேன், உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன். நான் உன்கிட்ட கொடுத்ததை உன்கிட்ட தான் கேட்பேன். உங்ககிட்ட கொடுத்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் நிப்பாங்களா? ஏங்க உங்கள்கிட்ட கொடுத்தமே அது தாங்கன்னு உங்கள்கிட்ட தானங்க கேட்பாங்க. கத்தர் அதைத்தான் சொல்லுகிறார். இங்க கணக்கு கேட்கும் நாளில் ஒவ்வொருவர்த்தையும் என்ன செய்யணும்? 5 10 மாத்தணும், 2 4 ஆக்கணும். 1 தான் அவன் சும்மா வச்சிருந்தான். அவனுக்கு என்னன்னா சந்தேகம், அவனுக்கு என்னன்னா பொறாமை. அவருக்கெல்லாம் நிறைய ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டாரே, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே. எல்லா விசுவாசிகள் இடத்துல இந்த உலகத்துல அநேகருக்கு அப்படி இருக்கு, எண்ணம் காணப்படுது. உச்சிதமானதை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறார், அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். கனமும் மகிமையும் உங்க தலைமையில புகழ்ச்சியும் தேவன் வைத்திருக்கிறார். அது கட்டாயம் உங்க மேல வந்து தேரதான் போகுது, சேரதான் போகுது. கர்த்தர் அதை கொடுக்க தான் போகிறாரு. உச்சிதமான அனைத்து நன்மையான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிற செழிப்பு உங்க வாழ்க்கையில கண்டிப்பா பலிக்க தான் போகுது. என்ன தெரியுமா? ஆண்டு சொல்றாங்க, நீ வெற்றி பெற முடியும்.
என்னைக்கு உன் திறமையை விட்டுட்டு கத்தர் தான் என் வெற்றிக்கு காரணம்னு நம்புறியோ, கத்தர் கொடுத்த தாளந்தையும் கத்தர் கொடுத்த திறமையையும் கத்தர் கொடுத்த அந்த பலத்தையும் நீ அவர் தான் தந்தார் நம்புறியோ, அன்றைக்கு நானே உன்னை உயர்த்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார். உன் உயர்வை, உன் சம்பாத்தியத்தை, உன்னுடைய எல்லா காரியத்தையும் நான் ஆசிர்வதிப்பேன் என்று, உன் உழைப்பை கூட ஆசிர்வதிப்பேன், உன்னுடைய அறிவை நான் ஆசிர்வதிப்பேன், உன் தாளந்து உன் திறமைகளை நீ அறியாத காரியங்களை உனக்கு வெளிப்படுத்தி உன்னை ஆசிர்வதித்து உயர்த்துவேன் என்று கத்தர் அவர் சொன்னதெல்லாம் குறித்து வைத்திருக்கேன். கத்தர் உங்ககிட்ட சொல்ல சொன்னது கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும். சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. கத்தர் கொடுக்க போகிறது நிச்சயம். நம்ம இரட்சகர் மீட்டெடுத்திருக்கிறார்னா பரலோக பலத்தை, பரலோக காரியத்தை செய்யக்கூடிய பலத்தை நம்மகிட்ட கொடுத்துதான் வச்சிருப்பாரு. கொடுக்காம யார்ட்டையும் கேட்க மாட்டாரு. இங்க பாருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொடுக்கறாங்கன்னா நீங்க அதுல செய்ய முடியும் செய்ய முடியாதுன்றது அவருக்கு கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுதான் கொடுப்பாரு. தெரியாதவன்ட்ட ஒரு வேலையை யாருமே கொடுக்க மாட்டாங்க. சைக்கிள் ஒருத்தனுக்கு ஓட்ட தெரியல, அவன்கிட்ட போய் சைக்கிள் கொடுத்துரு. டூ வீலர் கொடுப்பீங்களா? சைக்கிள் ஓட்ட தெரியாதவன்ட்ட டூ வீலர் எப்படி கொடுப்பீங்க? சைக்கிளே அவனுக்கு தெரியாது. அப்ப உங்ககிட்ட ஒரு ஆத்மாவை காட்டுறாருன்னா ஒன்னால அந்த ஆத்மாவை நரகத்துல இருந்து மீட்டெடுக்க முடியும்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் நம்புறாரு. இங்க பாருங்க, சபைக்கு ஆத்மா இருக்கு அப்படி கிடையாதுங்க. அவன் பரலோகம் போடுங்க. தயவு செய்து நீங்க அந்த கான்செப்டை உடனே மாத்துங்க. சபைக்காக ஆத்மா இல்ல, பரலோகத்திற்காக. அவர்கள் நரகத்துக்கு போயிடாம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு தான் நோக்கம். ஏன் இவ்வளவு செலவிடுறோம், ஏன் இவ்வளவு காரியங்கள் செய்யறோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும்னு. என்ன சிஸ்டர், எங்க போகணும்? பரலோக ராஜ்யத்துல போகணும் தானே, பிரவேசிக்கணும் தானே. உங்களுக்குள்ள அந்த நிச்சயம் இருந்தா கத்தர் கொடுக்கிற எல்லா காரியத்தையும் அவரை நம்புங்க. நம்முடைய திறமையை தூக்கி விட்டுறணும். உயர்வு கத்தரிடத்துல இருந்து வரும். கனத்தை கத்தர் கொடுப்பாரு. நம்முடைய எல்லா காரியத்திலும் கத்தர், நம்முடைய எல்லா காரியத்தையும் கத்தர் நம்பி இருக்கும் பொழுது நம்ம கையிட்டு வேலைகள்லாம் ஆசீர்வாதமா மாறுங்க. நீங்க ஏன் வேலைக்காக மத்தவட மன்றாடணும் அவசியம் இல்லையே. கத்தர் வார்த்தையின் மீது கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டா உங்களை போஷிக்க வேண்டியது கத்தருடைய காரியமா இல்லையாங்க? நடத்துவாரா இல்லையா? அதனாலதான் ஆண்டு சொன்னாரு, காகங்களை கவனித்து பாருங்கள். அதனை விதைச்சு வச்சு விவசாயம் பார்த்து நெற்பயிறு எல்லாம் கிடைச்சு முளைச்சு வரட்டு காத்தா இருக்கு காக்கா. காகங்களை கவனிச்சு பாருங்க. அவைகள் பிரதர் காலம் ஃபுல்லா அப்படியே ஓட்டிடக்கூடாது பிரதர். வாலிப பிள்ளைங்க, நீங்க தேவ சமூகத்துல முண்டு முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறவங்க, நீங்கள் விதைக்கிற விதை அநேகரை மீட்டெடுக்கக்கூடிய நிலை உண்டாகணும். சிஸ்டர், கத்தர் உங்க வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறாங்க. அதை அறிந்து கொண்டு நீங்க தேவனை பிடிக்க வேண்டும். உடைக்காக ஏன் கவலைப்படுறீங்க? உணவுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். வரலைன்னா கேளுங்க, அப்புறம் ஆசீர்வாதம் வரலைன்னா கேளுங்க, மிகுதியாய் கொடுப்பார். என்ன சிஸ்டர், மிகுதியா தருவாரா தரமாட்டாரா? அவரு மீதம் எடுக்க கத்தர் கிருபை செய்வார். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, நீ எதையுமே நம்பாத, திறமையை சார்ந்து கொள்ளாத, கத்தரை சார்ந்து கொள். கத்தர் சார்ந்து கொண்டவங்களுக்கு பலவிதமான வெற்றிகள் கிடைத்தது. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், இதுல பாருங்க, வரங்களை குறித்து காரியங்கள் இருக்கிறது. அன்றியும் சகோதரரே, ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் சொல்ல மாட்டான். ஆவிக்குரிய வரம் எத்தனை இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? ஆவிக்குரிய வரங்கள் எத்தனை?
ஆவிக்குரிய வரம்னா சந்தோஷ சமாதானமா? 9 வரங்கள் தெரியுமா? ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், விசுவாசம், குணமாக்கும் வரம், அற்புதங்களை செய்யும் சக்தி, தீர்க்க தரிசனம் உரைத்தல், ஆவிக்குரியவைகளை பகுத்தறிதல், பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். ஆவிக்குரிய சபைக்கு போறவங்க நம்ம அறிந்திருக்கணும், வரங்களையே அறிந்திருக்கணும். நமக்கு எது தேவை, நம்ம என்ன பண்ணணும், நம்ம விசுவாசத்துல பலப்படணும், விசுவாசத்துல நாம காரியத்துல ஜெயம் எடுக்கணும். நாம் அந்த 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 காரியத்துக்குள்ள போகாம நம்மளுடைய சுய முயற்சியை நிறைய விட்டுறோம், நிறைய செயல்படுத்துறோம். சுய முயற்சி தான் தோல்வி சந்திக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் திறமையை நம்ப. இந்த வாரமே சொல்லிட்டாரு ஆண்டவர், உன் திறமை மேல நிக்காதன்றாரு. திடீர்னு வியாதி வந்து படுத்துக்குவோமா இல்லையா? நான் எல்லாம் செஞ்சிருவேன் அப்படின்ட்டு போயிடுறவங்க திடீர்னு சில பேர்லாம் படுத்தவங்களா இருக்காங்களா இல்லையா? ஏங்க, இன்னைக்கு காலையில சர்ச்சுக்கு கிளம்பி வந்தவங்க உடம்பு முடியாம ஆஸ்பத்திரி போயிட்டாங்க. சொல்லுங்க, அப்புறம் நம்ம சரீரத்தை நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்க முடியுதா? கர்த்தர் சொல்றாரு, அப்படியே இருக்கு, உன் திறமை மேல நம்பிக்கை வச்சு நின்றாத, என்னால முடியும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாத, அதுதான் நீ தோத்து போவ. சரிங்க, திடீர்னு ஒரு கொள்ளை நோய் வந்துருச்சு, ஒரு வியாதி வந்துருச்சு, யாரு வந்து காப்பாத்துவான்னு நினைக்கிறீங்க? வேலை கொடுத்தாரு அந்த முதலாளியா? அப்போ உங்க நம்பிக்கை, ஆண்டவர் சொல்றாரு, அந்த வேலைக்காக இவரை தள்ளிப்படுறாத. புரிஞ்சிச்சா? உன் சேஷ்ட புத்திர பாகத்தை உணவுக்காக இழந்துறான். யார்கிட்டயா போய் சாப்பாடு வாங்கிட்டு சாப்பாடுக்காக நெஞ்சிடக்கூடாது. உன் மேல வச்சிருந்த அபிஷேகத்தை நீ இழந்துடாத. உன் மேல வரங்கள் இருக்கு, வல்லமை இருக்கு, செயல்படாம ஆப்ரேட் ஆகாம வேணா இருக்கலாம், ஆனா கர்த்தர் நிச்சயமா உனக்கு கொடுத்திருப்பார். மார்க்கு 16ஆம் அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து வாசிங்களேன். மார்க்கு 16-17 வசனத்திலிருந்து ஆண்டவர் ஒரு காரியங்களை அங்க சொல்லி வைத்திருக்கிறாங்க. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். எப்படி வச்சிருக்காரு பாருங்க, என்னவா? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளம். நீங்க ஜெபம் பண்ணி நடந்த அடையாளம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் சொல்றாங்க, நீ விசுவாசிக்கும் பொழுது அடையாளத்தை நீ பாப்ப. உன் மூலமா நடக்கக்கூடிய அடையாளத்தை மற்றவங்க பார்ப்பாங்க. உங்களுக்கு மற்றவங்களுக்கு என்ன வித்தியாசம்? 2வது பிறந்த பிள்ளை மூத்த பிள்ளைக்காக அழுது ஏங்கி இருக்கலாம். என்னன்னு? சேஷ்ட புத்திரபாகம் அவனுக்கு மட்டும் கிடைச்சிருச்சே அப்படின்னு, அவனுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடைக்குதே. கர்த்தர் என்ன சொல்லுவார் தெரியுமா? அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, ஆனா உனக்கு ஸ்பெஷலா தான் இருக்கும். என் குடும்பத்துல, என் சொந்தத்துல நான் ரட்சிக்கப்பட்டப்பா, நீ விசேஷித்தவன் தான், சேஷ்ட புத்திரபாகம் உன் மேலதான் இருக்கு. அப்ப கர்த்தர் சொல்றாரு, இந்த வரங்களும் அபிஷேகங்களும் உன் மேல விசேஷித்ததா தான் இருக்கும். பகுத்தறிய வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா இருக்கும் சத்தியம், அதனால ரொம்ப போர் அடிக்கிற போல இருக்கும். ஏன்னா ஆழத்தை நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா தூக்கம் வரும். ஆனா இது உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளது. நான் உங்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ள உள்ளதை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எப்படி வரங்கள் என்ன செய்யும், அபிஷேகம் என்ன செய்யும், இந்த காரியத்துல சேஷ்ட புத்திர பாகத்தின் முக்கியத்துவம் என்ன, நீங்க எல்லாம் எதை வாங்கிட்டீங்க நிக்கிறீங்கன்றத உங்களுக்கு தெரிஞ்சிடணுமே. நாளைக்கு நீங்க வந்து பிசாசு வந்து உங்களை ஏமாத்த முடியும். ஆனா ஏசப்பா எப்படி ஜெயிச்சார் தெரியுமா? எழுதி இருக்கிறதே சொன்னாரா இல்லையா? மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அவர் வந்து சொல்லுவார், இந்த கல்லுகளை பிரியாணியா மாத்தி உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து டூன் பாஸ்ல கொடுக்கும் போது என்ன செய்யணும்? என்ன சொன்னாரு? லெக் பீஸ காணோம், வெறும் சாப்பாடை கொடுத்துட்டு. அப்படியா? மனுஷன் தேவனுடைய வாயின் வார்த்தையினால
பிழைப்பான். ஆண்டவர் ஒரு காரியத்தை வச்சிருக்காருங்க. ஏங்க, நம்ம நல்லா எழுந்து வர்ற காலம் வர்ற வரைக்கும் கத்தரை பிடிச்சாதானங்க எந்திரிச்சு வர முடியும். எந்திரிக்கும் போதே பாதி ஒரு கொஞ்சம் அப்படி வருவான். 1ஆம் தேதி சம்பளம் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்குவான்டவர அவன் வருவான், நடக்கும், போவான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே 10ஆம் தேதி ஆன உடனே எல்லா வாடகைடெல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே வாங்க எல்லாம் ஜெபம் பண்ணுவோம் வீட்டில். அப்புறம் வீட்டுக்கு போவான், சர்ச்சுக்கு போவான். பாஸ்டர் காதலையும் போட்டு வைப்பான். பாஸ்டர் இந்த அவன் இப்படி பண்றான், பாஸ்டர் இவன் இந்த வேலையில் இப்படி பண்றாங்க, பாஸ்டர் இந்த பிரச்சனை இப்படி இருக்கு. சரி ஜெபம் பண்ணுவோமா, அவன் ஜெபம் பண்ணு. 10 வரைக்கும் சண்டே இங்க அழுவுன்னு அழுவுறது. எப்படி? ஏன் சண்டே உங்ககிட்ட ஏதாவது பேசுறாரா, ஏதாவது வாக்கு கொடுக்குறாரா, இதை வச்சு நீ பிடிச்சுக்கிட்டு இந்த வாரம் ஓடிடுவியான்னு கத்தர் பாக்குறாரு. இன்னைக்கு கத்தவன்னு சொல்றாரு, சேஷ்ட புத்திர வாக்கு உன் மேல இருக்கு அப்படின்னா உன் வம்சங்களின் ஆசீர்வாதம் உன் தலை மேல தங்கி தாபரிக்குன்னு அர்த்தம். கத்தோடைய ஆசீர்வாதம் சிறப்பு பெஸ்ட் உன் மேல தங்கி இருக்குன்னு அர்த்தம். பிசாசு உன்னை ஏமாத்துவான், நீ தோத்து போயிருவேன்னுவான், உனக்கு இல்லேன்னுவான். இந்த கல்லை சாப்பிட்டா கூட ஜீரணமாக்கிறாரு ஆண்டவர்னுவான். மேலேருந்து குதிச்சா ஒண்ணுமில்லைன்னு எல்லாமே சரியாக்கிடுவானு. மேலேருந்து குதிச்சா என்னதுங்க ஆகும்? மேல மாடிக்கு எல்லாரும் வரிசையா போய் ஒன்று பின்பாக ஒன்று பரலோக ராஜ்யத்தை சந்திப்போம் அப்படின்னா அவன் சொல்லுவான் ஒன்னும் செய்ய விடாரு, தூதரை கொண்டு தாங்குவாருன்னுவான். செய்யுமா? சாவுக்கு ஏதுவான்ற யாதொன்றை குடித்தாலும் அது உங்களை சேதப்படுத்தாதான். விஷத்தை வாங்கி எல்லாரும் ஆளுக்கு ஒரு அண்டால கலந்து எல்லாருக்கும் ஒவ்வொரு டம்ளர் கொடுத்து நான் புசிக்கலாம் குடிக்கலாம்னு சொன்ன உடனே என்னங்க ஆகும்? இந்த சபை பரலோக ராஜ்யத்தை அப்படியா? சோத்ரா. ஒரு சபையில சர்ப்பங்களை தேள்களை ஒன்றும் செய்யாதுன்னு சொன்னோடனே அமெரிக்கா தேசத்துல ஒரு சபையில பாம்பை கொண்டு வந்து அந்த பாஸ்டர் கழுத்துல அப்படி வச்சிருக்காரு. அது ஒண்ணுமே செய்யாதுன்னு பாம்பு காதுல கொத்தி செத்து போனாரு. அது உங்களை சேதப்படுத்தாதுன்றதுக்காக பாம்பை கூட்டிட்டு வந்தா விளையாடுவீங்க? சிங்கம் என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது அப்படின்னு சிங்கத்துக்கிட்ட போய் கிச்சி காட்டி விளையாண்டுக்கிட்டு என்னங்க நடக்கும்? அதனாலதான் பகுத்தறிகிற அந்த வரங்கள் நமக்குள்ள செயல்படணும்ன்றார் கர்த்தர். சேஷ்ட புத்திர பாகம் பெற்றவன் இந்த வரங்களுக்குள்ள இருக்கணும்ன்றாரு. வர நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, எங்க ஒருத்தர் அந்நிய பாஷை பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்க? ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ண திட்டமிட்ட எல்லாரும் சேர்ந்து உள்ள ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஏன் ஓடிச்சு? என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ரைட்டு, நடத்துறாரு. அடுத்து நீ என்ன செய்யற? அடுத்த காரியம் என்ன? யாரு எதுக்காக பேசுறா பகுத்தறியணும். எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரை, கேளுங்க. ஜபத்துல போய் வீட்டுல உட்காந்து நீங்க ஜெபம் பண்ணும் போது என் ஜபம் எப்படி கிரியை செய்யுதுன்னு காட்டுங்க, அடையாளத்தை காட்டுன்னு கேளுங்க. உங்க ஜபத்தின் அடையாளத்தை நீங்க ஜெபம் பண்ணி நம்பி காத்திருந்த அதுல ஜெயம் பெறுங்க. ஏங்க, உங்க கடன்லயே உங்களால ஜெயிக்க முடியலையே, எப்படிங்க நீங்க மத்தல ஜெயிப்பீங்க? ஜெபம் பண்ணி உங்க விசுவாசத்துல கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப உங்க கடன்ல கிரியை ஆரம்பிக்கலனா உங்க விசுவாசம் செத்து தானே இருக்குன்னு அர்த்தம். பலப்படுத்துங்க. நான் ஜெயிக்காம, நான் அவர் பிள்ளை, நான் அவரை ஜெயிக்காம இருக்க மாட்டேன், நம்பிக்கை வைங்க. அதனாலதான் கத்த சொன்னாரு, எழுதியிருக்கிறதே. பைபிள் வசனத்தை தேடி வாசிக்கணும், அப்பதான் உங்க கடல்ல ஜெயிக்க முடியும். நீயோ வாங்க மாட்டேன். என்ன ஜாதிகளுக்கு கொடுக்கிறவன வச்சிருக்காரு. சொல்லி பாருங்க. கடன் வாங்குற நேரத்துல நான் கொடுக்கிறவன் சொன்னாரே அவரு, என்ன கொடுக்கிறவன். நான் வியாதி உள்ளவன் கிடையாது, நான் சுகம் பெற்றுவேன் சொன்னாரே. தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். தழும்புகளால் நான் சுகமாயிட்டேன். என் குடும்ப விருத்தி அடைஞ்சிருச்சு, என் பிள்ளைக்குள்ள ஞானம் வந்துருச்சு. ஒத்த ஞானத்தில் குறைவுள்ளவனா இருந்தா
சம்பூர்ணமா கொடுப்பாராம். உன்னை நேசிக்கிறாரியா, அதனாலதான் உன்கிட்ட வாக்கு பண்றாரு, நான் சம்பூர்ணமா கொடுப்பேன்னு. கொஞ்சமா இல்ல, உன் பிள்ளைய வாழ வைப்பேன், உன் பிள்ளைகிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் பொறுப்பெடுப்பேன். நீ நம்பி என்கிட்ட நின்னேனா உன் பிள்ளைய பொறுப்படுத்திக் கொள்வேன். அதுதாங்க வரணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு ஆலைக்கு வந்திருக்கேன், என்னன்னு, என் பிள்ளைய நீங்க அங்க படிக்க வைக்க வல்லவர், என் பிள்ளைக்கு விசேஷித்த பலத்தை கொடுப்பீர், என் குடும்பத்தை பாதுகாப்பீர். நான் விழுந்த உடனே அதான் யோசிச்சேன், என் கவனம் பிள்ளை, என் பிள்ளை வண்டிக்கல்ல மாட்டிக்கிட்டாலேன்னு கத்தி என் பிள்ளைய தூக்கணும்னு தான் நினைச்சேனே ஒழிய எனக்கு என் மனைவியை நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா லாரி கிட்ட இருந்தது என் மனைவி தான். ஏன்னா அவன் ஒடிச்சு வளைச்சானா என் மனைவி தான் மாட்டணும். முதல்ல மேலே ஏற்றி தான். ஏன்னா இந்த கொல்லாப்பட்டி ரோட்ல ஒரு 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 ஒருத்தர் தன்னுடைய இதை சொல்லும்போது அவரு வண்டியை பார்த்துட்டு அதை அழுவார். ஏன்னா அவர் மனைவியை வண்டியில் ஏற்றிட்டு போகும்போது கண்ணு முன்னாடி மனைவி அங்கிட்டு சாஞ்சு விழுந்து மனைவி ஏற்றி வயிறுலாம் வெடிச்சு செத்ததை கண்ணார பார்த்து விட்டாரு. அதனால அவருக்கு அந்த வண்டியை பார்த்துட்டு டெய்லி காலையில் அப்படி வாக்கிங் வரும்போது தனியாக நிற்கிறேன், காபி போட ஆள் இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. அவரை பார்க்கும் போதெல்லாம் வேதனையா இருக்கு. ஏன்னா அவர் இழந்துட்டாரு. நான் இதை யோசிக்கவே இல்லை. என் பின்னாடி இருந்த என் மனைவியை ஞாபகமே இல்லை எனக்கு. என் புள்ள உள்ள சிக்கிருச்சேன்ற அந்த இதாக இருந்துச்சு. ஆனா ஒரு சேதம் இல்லாம என் அருளாதரனை வெளியே கொண்டு வந்தேன். ஏன்னா அவருடைய வல்லமையும் பிரசனமும் என் மனைவிக்கு நான் கவனிக்கவே இல்லை. ஆனா என்னுடைய கவனம் இல்லைன்றத கர்த்தர் அறிந்து என் மனைவி மேல கர்த்தருடைய கரம் இருந்திருக்கு. அதனாலதான் ஒரு அடி இல்லாம கர்த்தர் தூக்கி எடுத்தார். ஏன்னா கர்த்தர் ஒரு சேதம் வராதபடி காத்துக்கொள்ளுகிறவர். நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்கு? என்னுடைய அபிஷேகமும் என்னுடைய வரங்களும் மாறாதவைகளே. என் மேல தேவ அபிஷேகம் இருக்கு. ஏங்க, என்ன ஒருத்தர் திட்டுறானா அவனுக்கிட்ட போய் கர்த்தர் நிக்கிறாருங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தர் எப்படிங்க என்னை விட்டுட்டு போவாரு? ஒரு காரியமும் நான் சுதாரிக்கணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு காரியத்தில் நீ கொஞ்சம் நிதானித்து போ. நீ யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஜனவரி தொடங்கினதுல இருந்து சில பொருளாதார காரியங்கள் நிறைய விஷயங்கள் வந்துச்சு. என்னை தாங்குகிறார், என்னை பலப்பட. அதனாலதான் சொன்னேன், திருச்சி பட்டணத்துக்காக கொண்டு வந்தாரு. உங்களுக்காக தான் சாகணும்னு வச்சிருந்தாருன்னா அது உங்களுக்காக மட்டும்தான் நடக்கும், வேற யாருக்காகவும் இது நடக்காது. நான் இங்க எனக்கு முன்குறித்த நோக்கம் கண்டிப்பா நிறைவேறும். நான் உங்களை எல்லாரும் என் குடும்பம் போல தான் பாவிக்கிறேன். அது நிச்சயமா நடக்கும். உங்களை யாரையும் எங்கேயும் விட்டு கொடுக்கறதுக்கு கர்த்தர் ரெடி அல்ல, நானும் ரெடி அல்லப்பா. நான் உங்களை திட்டினேன்னா அத்தனையும் என்னுடைய உரிமைன்னு நினைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். என் உரிமையானவங்களை நான் திட்டுறேன். நான் அதனாலதான் எல்லாரிடத்துலயும் சில காரியங்களை கடிந்து கொள்ளுகிறது. என்னுடைய 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 சகோதரி, என்னுடைய குடும்பம், என்னுடைய சகோதரன், என் பிள்ளைங்க அப்படி நினைச்சுதான் சில விஷயங்களை உரிமை எடுத்துக் கொள்ளுகிறோம். நீங்க அதை குறித்து எதுவும் நினைத்து கொள்ள வேண்டாம். ஆமா, உங்க அழைப்பை குறித்து நீங்க பார்க்கணுமா? லூக்கா 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, கர்த்தருடைய அழைப்பு உன்னதமானது. அழைப்பை பெற்றவர்கள் அதை கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த அழைப்பை காத்து கொள்ளணும். ஒரு மனிதனுக்கு கீழே வேலை செய்ய நம்மளை கொண்டு போய் விடாம கர்த்தர் தேவனுக்கு கீழே வேலை செய்யணும்னு நம்மளை அழைக்கிறாரு. எப்படி? நீங்க யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தருக்காக வேலை செய்ய உங்களை அழைக்கிறாராம். இங்க பாருங்க, நீங்க சின்ன வேலையில சின்ன ஆசீர்வாதத்தை பார்த்துட்டு நீங்க சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு என் உள்ளத்துல. தயவு செய்து அதை மாத்துங்க. உங்க மேல அவர் வச்சிருக்க பிளான் வேற. ஏங்க, ஒரு தடவை தேடி பாருங்க, உங்க விசுவாசத்தை பலப்படுத்தி பாருங்க. மழையே பெயர்ந்து விழுவுனா விழும், உன் வேலையில ஆசீர்வாதம் வரும், நீ நல்லாதான் இருப்ப. எல்லாத்தையும் மாத்தி தான் விடுவாரு, மாத்துறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அல்லேலூயா. கர்த்தர் அதனாலதான் உங்க அழைப்பை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய பேர் வேதத்துல அழைச்சதை பார்த்திருக்கீங்களா? எரேமியாவை தாயின் கற்பத்தில் அழைத்தேன்னு சொல்லுவாரு. பார்த்திருக்கீங்களா? வாசிச்சிருக்கீங்களா? நான் தெரிந்து கொண்டேன்,
தாயின் கற்பத்திலிருந்தே உன்னை தெரிந்து கொண்டேன். எரேமியாவை அழைக்கும் பொழுது கர்த்தர் அப்படி அழைத்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, அந்த அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது நான் உன்னை தெரிந்து கொண்டேன், அழைச்சேன் அப்படின்னு வர. பிலிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னாடி நான் தெரிந்து கொண்டேன். நடத்துற பாதை வேற. நீ கண்ணீர்ல இருக்கும் போதே நான் உன்னை அழைச்சிட்டேன். நீ தான் என்கிட்ட கேட்காம நிக்கிற. நீ வேதனையில தத்தளிக்கும் போதே நான் உன்னை அழைச்சேன். இங்க பாருங்க, நான் பார்த்துக்கிறேன்டான்னு ஒருத்தர் உங்களை கூட்டிட்டு வந்துட்டார். உங்க கணவரே உங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னு வச்சுங்க. கணவர் பார்த்துக்குவாரா மாட்டாராங்க? அப்படி அவர் மறந்து போனாலும், இப்ப நானே என் பிள்ளைய மட்டும்தான் பார்த்தேனே, என் மனைவி ஞாபகமே இல்லை. ஆனா அவர் மறந்தாரா? ஏங்க நான் காலம்புள்ள எங்க பலிபீடத்துல வந்து நான் என் மனைவி நினைச்சு அழுதுகிட்டே நின்றுப்பேன்ல. அப்ப அவர் விடலை இல்லை. அவர் விடலை இல்லைங்க. ஏங்க உங்களை எல்லாரும் எப்படிங்க என்னால் விட்டுட்டு இருக்க முடியும்? எனக்கே எப்படின்னா எங்க அப்பா எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்குங்க. மனுஷனுக்கே அப்படின்னா அவருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்குங்க. உங்களை ரொம்ப நேசிக்கிறார். தேவன் வந்து பவுலை அழைக்கும் பொழுது புறஜாதியருக்காக அழைத்தேன்னு சொன்னார். அநேகரை வேதத்துல அழைக்கும் பொழுது கர்த்தர் அந்த அழைப்பு விசேஷித்ததா இருந்தது. ஒரு மனுஷனை, ஒரு ஐஸ்வர்யவான அழைச்சாரு. என்னன்னு சொன்னாரு? நீ எல்லாத்தையும் விட்டுட்டு என் பின்னே வா. ஒன்றரை ஐஸ்வர்யத்தை வித்து தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என் பின்னே வான்னு சொன்னாரா இல்லையா? அவன் என்ன செஞ்சான்? சொத்தை வித்து சபை கொடுக்கணுமாம்ல. அந்த பாஸ்டர் சாப்பிடுறத நாங்க பார்க்கணுமா? யோ, கர்த்தர் கொடுக்குறியா? எப்பயுமே நீங்க விதைக்கும் போது கர்த்தருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருங்க. அப்பதான் பலன் உங்க கைக்கு வரும். பாஸ்டர் என்னை பெருமையா சொல்லணும், இல்ல சபையில 4 பேர் நினைக்கணும்னு கொடுத்தீங்க வச்சுங்களேன், 5 பைசா வராது. கர்த்தர் திரும்பவே கொடுக்க மாட்டாரு. பாஸ்டர் தானே கொடுத்த, அங்கேயே வாங்கிக்க தரமாட்டாருங்க. நீங்க ஏசப்பாடை கொடுத்தாதான் ஏசப்பாடை வாங்க முடியும். மனுஷன்ட்ட கொடுத்தீங்கன்னா, மனுஷன் நம்பினீங்கன்னா, எங்க ஊழியக்கார் ஜெபிச்சாதான் ஒண்ணுமே நடக்காது. எங்க ஊழியக்கார் நினைச்சாதான் நடக்கும். எங்க ஊழியக்கார், எங்க ஐயா நினைச்சாதான் உங்களுக்கு விடுதலையே. நீங்க நினைச்சா உனக்கு கூட்டிட்டு வந்த நோக்கம் பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் நம்ம தகர சீட்ல வெயில்ல கிடந்தோம், ஞாபகம் இருக்கா? எப்படி அப்பா இன்னைக்கு கூட்டி வந்து வச்சிருக்கா தெரியுதா? வெயில் தாங்கவே முடியாது. நேரம் ஆக ஆக அப்படியே தக தக தகன்னு கிண்டு அனலா வரும். ஃபேன் காத்துல அனலா கக்குச்சு. இன்னும் ஓரிரு வாரங்கள்ல ஜில்லுன்னு ஆயிரும் ஆலயமே. ஏற்கனவே நல்லா தூங்குறாங்க. மாலையா உங்களை இல்லைம்மா, பொதுவா சொன்னேன். கர்த்தர் நல்லவர். சரி, உங்க பொறுப்பு என்ன? சபையில அந்த பொறுப்பை முடிச்சுட்டு நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். சபையில் உங்கள் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்க, சின்ன பொறுப்பு கொடுத்தாலும் நீங்க கவனமா செய்யணும். ஏன்னா கருத்தா நீங்க வேலை செய்றீங்களான்னு கர்த்தர் பார்ப்பாரு. மோசேயை சொன்னா தெரியுமா? என் வீட்டுல அவன் உண்மையுள்ளவன். நீங்க உங்களை பார்த்து சொல்லணுமா வேணாமாங்க? ஏசப்பா என் வீட்டுல, இந்த ஆலயத்துல, ஏசப்பாட ஆலயத்துல ஏசப்பா பார்த்து சொல்லணுமா வேணாமா? உங்களை உண்மையுள்ளவங்கன்னு ஏசப்பா சொல்லணுங்க. மோசே சொன்னது போல உங்களை சொல்லணுங்க. ஆண்டவர் அப்படிதான் நினைக்கிறாருங்க. எல்லா காரியத்துல கர்த்தர் உங்களை அப்படி நினைக்கிறாரு. கண்ணின் மொழிகள் 22:9 தன் வேலையில் ஜாக்கிரதா இருக்கிற மனுஷனை நீ கண்டால் அவன் நீசனுக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அவங்கிட்ட நிக்க விட மாட்டாரு, ராஜா கிட்ட கொண்டு போய் நிக்க வச்சிருவாரு. யோசேப்பு ராஜா கிட்ட போனானா? தானியேல் எங்க போனா? தானியேல் கடைக்கு போனான்னு நினைக்கிறேன். தானியேல் எங்க போனான்னு எனக்கு தெரியலையே. எல்லாரும் மேன்மையான இடத்துக்கு போயிட்டாங்க. உங்க மேன்மையான இடத்துக்கு நீங்க போங்க. அற்பமான இடத்தை விட்டு நீங்க பெறப்படுங்க. கர்த்தர் மேன்மையான இடத்தை காண்பிப்பார். அல்லேலூயா. இந்த ஆலயத்துல ஒரு பங்குள்ளவனா நான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. முழங்கால் படிக்கிடலாமா? நாம கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து சோத்தரிக்கிறேன். அருமையான ஆண்டவரே, பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க சொன்னீங்க ஒரு காரியம், நீ எதை இழந்தாலும் 100 நான் திரும்ப கொடுப்பேன். நீங்க
அதோடு கூட நித்திய ஜீவனை சுதந்திரமா அடைய பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில ஆண்டவரே எல்லாவித ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமா நீங்க கொடுக்க போறீங்க. சேஷ்ட புத்திர பாகம் எவ்வளவு முக்கியமானது. நான் இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதை கொடுத்துருக்கேன்னு நீங்க இன்னைக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாக்கியவான்கள். நிச்சயமா அதோடைய விசேஷித்த அந்த பலனையும் பிரசனத்தையும் அந்த காரியத்தையும் இந்த 3 ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளைங்க பெற்றுக்கொள்ளட்டும். இந்த பிள்ளைகளுக்கு அது கிடைக்கட்டும். ஆண்டவரே, உங்க நாமத்துல பிள்ளைகள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தவர்களாய், கர்த்தருக்கென்று சாட்சியாக, கர்த்தருக்கென்று எல்லாம் செய்கிறவர்களாக கர்த்தர் உயர்த்தி நடத்தும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறேன். எதை செய்தாலும் மனுஷனுக்கென்றல்ல, கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். மனப்பூர்வமா செய்யுங்கள். நீங்க கொடுக்கிற காரியத்துல மனப்பூர்வமா இருக்கீங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா? நீங்க எதை செஞ்சாலும் மனப்பூர்வமா, உற்சாகமா, கர்த்தருடைய சபை இது, நான் அதுல எதையுமே என்னால சேதம் ஆயிடக்கூடாது எங்க அப்பா வீடுன்னு நீ உள்ளத்துல நினை. கர்த்தர் ஒரு சேதமின்றி உன்னை காத்துக்கொள்வார். ஆண்டவரே, வந்த பிள்ளைகளை ஆசீர்வதி, தேவைகளை சந்தி, குறைவுகளை நிறைவாக்கும், எல்லாவற்றிலும் பிள்ளைகளை சாட்சியாக வைத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.